உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துவா கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். அகிலமெங்கும் வாழும் அனைத்து நோம்பாளிகளும் அல்லாவிற்காக நோன்பு நோக்கும் அனைத்து நோம்பாளியாகிய அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹமத்தையும் நியூமத்தையும் அள்ளி வழங்குவானாக. அனைவரும் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அனைவர் மனதிலும் இருக்கும் கவலைகள், சஞ்சலங்கள், பயங்கள் அனைத்தையும் நீக்கி அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹமத்தையும் மனதில் நிரப்பமாக்கி வைப்பானாக. அகிலமங்கும் நோன்பு நிற்கும் நோம்பாளிகளே, உங்கள் அனைவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் மக்களே. கண்டிப்பாக அல்லாஹ் நேசிப்பான். நேர்மையோடும் உள்ளச்சத்தோடும் தக்குவாவோடும் அல்லாஹ்வோட நேசத்தோடும் அனைவரும் பயபக்தியோடு நேர்மையோடு வணங்கி அவனை நோன்பு நோற்றால் கண்டிப்பாக அல்லாஹ் நேசிப்பான் மக்களே. எனக்கு அல்லாஹ் நிறைய அதிசயங்களை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்கிறது. அதற்குள் எனக்கு நான் போன வருடம் எனக்கு ஏற்பட்டதை நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன். அவனுடைய ஆற்றலை எனக்கு காட்டினான் என்று. அதை நான் கனவு கண்டனா இல்லை நேரடியாக பார்த்தனான் எனக்கே தெரியாத மாதிரி மயக்க நிலையில் வைத்து எனக்கு காட்டினான் என்று நான் உங்களிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா. இன்று அதே போல் 12ஆம் நோன்பு அன்று லுஹர் தொழுகையில் போய் நின்று அல்லாவிடம் நான் தொழுகை ஆரம்பித்து அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை கையை உயர்த்தும் போது அந்த ஆற்றலை திரும்பவும் எனக்கு காட்டினான். நேரடியாக காட்டினான். அதை உணர்ந்தேன். வேறு எதுவும் நான் கண்ணில் எதுவுமே பார்க்கல. அவனோட ஆற்றல் அது எந்த அளவுக்கு தூரத்தில் போய் மேலே நின்று நான் இங்கே இருக்கேன், என்னை இங்கே இருந்து பார்த்துக்கன்னு சொல்லி அவன் அப்படியே அந்த ஆற்றலை காட்டினான் மக்களே. எனக்கு அழுகை வருகிறது. ஆனால் என் ரப்பு என்னை அழுக விட மாட்டான். ஏனென்றால் நான் அவனிடம் துவா கேட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா. என் ரப்பு கண்டிப்பாக என்னை அழுக விட மாட்டான். ஆனால் என் மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ரப்பு என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அளவில்லை மக்களே. எவ்வளவு பெரிய அதிசயங்களை எனக்கு காட்டிக்கொண்டிருக்கிறான் என்று நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுவும் நிறையா இருக்கிறது. இன்னும் நிறையா எனக்கு நடந்தவை நிறையா இருக்கிறது. மெதுவாக ஒவ்வொன்றாக நான் சொல்வேன் மக்களே. என்ற அதிசயங்கள் அனைத்தையும் சொல்வேன் மக்களே. நான் பாவி, அவனை வணங்காமல் வாழ்ந்தவள். அவனை நான் 50 வயது வரை பொடுபோக்காக வாழ்ந்தவள் நான். ஆனால் என் எஜமான் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா? உங்கள் மீதும் அனைவர் மீதும் இறைவன் அன்பு வைத்திருப்பான். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அல்லாஹ் நேசிப்பான். அனைவரையும் நேசிப்பான். அனைவரும் அல்லாஹ்வை உண்மையோடும் நேர்மையோடும் வணங்குங்கள். அல்லாஹ் எனக்கு தந்த அருட்கொடை இது. அவனே என்னை வழிதிருப்பினான். அவனே எனக்கு அனைத்தை கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொன்றாக என்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறான் என் எஜமான். அதற்கு நான் என்ன தவம் என்ன பாக்கியம் செய்தேன் என்று என்னால் உணர முடியவில்லை. நினைக்க என் மனம் எல்லாம் புல்லரிக்கிறது. எனக்கு என் எஜமானுடைய ஆற்றலை நேரடியாக நான் மேலிருக்கிறேன் என்று அவன் காட்டியதை பார்த்தவுடன் என் தோள்கள் அப்படியே புல்லரித்து விட்டன. அப்படியே அவனுடைய இது சொல்லியிருக்கார் இல்லையா குர்ஆன்ல, அதை நான் ஒவ்வொரு நாள் உணர்ந்துகிட்டு இருக்கேன் மக்களே. அவனுடைய உங்களுடைய தோள்களில் உணர்வீர்கள் என்று, அந்த உணர்ச்சியை உணர்வீர்கள் என்று அவன் சொல்லியிருக்கிறான் அல்லவா. அதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் அரசன் என் கூட எனக்கு அனைத்திலும் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறான். என் பக்கத்தில் இருக்கிறான் என் எஜமான். அதை நீங்கள் நினைங்கள். அல்லாஹ் நம்ம பக்கத்தில் இருக்கான். கண்டிப்பாக எல்லார் பக்கத்துலையும் அல்லாஹ் இருக்கான். பிறடி நரம்புல இருக்கேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நபியே நீங்கள் சொல்லுங்க, நான் பிறடி நரம்புல இருக்கேன்னு சொல்லுங்க சொல்லியிருக்கான் அல்லாஹ். அப்படி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்து தானே அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீதேவி மக்களே, எல்லாரும் முழிச்சுக்கிறங்க. அல்லாஹ் நம்ம பக்கத்திலே இருக்கான். அல்லாஹ்வை ரொம்ப நம்ம வணங்கணும், ரொம்ப நம்ம அமல்கள் செய்யணும். அதை நீங்கள் ரொம்ப அல்லாஹ்வை ரொம்ப நெருங்கணுங்கிறதே ஃபாத்திமாவோட ஆசை. நான் நானா சொல்லலை மக்களே. என் அனைத்திலும் அல்லாஹ்வே எனக்கு ஏற்படுத்தி தந்து நான் பேசுகிறேன் மக்களே. தொழுகையில் என்னை நேரத்திற்கு தொழுக வைத்தவன் அவனே. நானாக போகவே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன். நானாக அதற்கு நான் வாங்க சொன்னவுடன் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இருக்கவே இல்லை. என் எஜமானே அதை ஏற்படுத்தினான். அவன் அதையே விரும்புகிறான். அதற்காகவே திரும்பவும் சொல்கிறேன், வாங்க சொன்னவுடன் அனைவரும் போய் தொழுகையில் நில்லுங்கள். அல்லாஹ்வை உடனே நீங்கள் நினைத்து ஓடும்போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் அவன் கண்பார்விலே நம்மை பாதுகாப்பான். இது உறுதி. கண்டிப்பாக
அனைவரும் வாங்கு சொன்னவுடன் தொழுகுங்கள் மக்களே. எந்த வேலை இருந்தாலும் போட்டுவிட்டு போய் தொழுது பாருங்களேன். உங்கள் மனதில் எப்படி உணர்ச்சிகளையும் எப்படி ஒரு இன்பத்தையும் அல்வா தருவான் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். தொழுகுங்கள் மக்களே. அனைவரும் தொழுகிறோம் என்பது பெரிதல்ல. அவனை உடனே வணங்க வேண்டும். அவனை வாங்க சொன்னவுடன் போய் அவனை வணங்குங்கள். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான், நம்மோடையே இருப்பான், அனைத்து அதிசயங்களையும் காட்டுவான். நீங்கள் நெருங்குங்கள். உண்மையோடு நெருங்கினால் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் என்று பாத்திமா உறுதியளிக்கிறேன். குர்ஆன் ஓதுவது, நம்ம நோம்பு நாளில் குர்ஆன் ஓதுறது, இத்தனை குர்ஆன் ஓதுறோங்கிறதுக்காக வேகமாக யாரும் ஓதவே செய்யாதீங்க மக்களே. நிறுத்தி நிதானமாக அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் நமக்கு நமக்கு மேலே நின்று நம்மளை ஓதுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓதும்போது எந்த சிந்தனையும் கொண்டு வராமல் சைத்தான் கொண்டு வருவான், எனக்குமே கொண்டு தான் இருப்பான். ஆனால் நாம் அதை தட்டிவிட்டு நம் எஜமான் மேலிருந்து பார்ப்பதை உணர்ந்து ஓத வேண்டும். அமைதியாக நிதானமாக அழகாக ஓத வேண்டும். அல்லாவை அல்லாவுக்கு எத்தனை குர்ஆன் ஓதுறது முக்கியமல்ல. ஒரு குர்ஆனை ஓதினாலும் அந்த நிரப்பமாக நாம் ஓதி அவனுக்கு நாம் சமர்ப்பித்தால் நமக்கு அதற்குரிய பலனை அல்லாஹ் அள்ளி வணங்குவான். கண்டிப்பாக அந்த நாயன் ஒரு எழுத்துக்கும் ஒரு நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, கண்மணி நாயம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. அல்லாவிடம் சேரும்போது அது 10 நன்மையாக மாறுகிறது என்று எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அருக்குடையை தந்திருக்கிறான் நம் எஜமான். நம் அமல்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பாளி என்றால் அது குர்ஆன் அல்லவா, அவன் அனுப்பிய குர்ஆன் அல்லவா. நமக்கு அனைத்துக்கும் அல்லாஹ்விடம் போய் நமக்கு சமர்ப்பிக்க போகும்போது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய அருக்குடைகளை அள்ளி வழங்குவான். அங்கு போகும்போது தெரியும் மக்களே, நாம் கியாமத் நாளையை நினைத்து வாழ வேண்டும் மக்களே. உலகத்தில் ஒன்றுமில்லை, திரும்ப சொல்கிறேன் என்று எல்லாரும் எரிச்சப்படாதீங்க. உலகத்தில் எதுவுமே இல்லை, நமக்கு எல்லாமே கியாமத்தில் இருக்கு, அல்லாஹ்ட்ட போன உடனே தெரியும் அதோட இன்பமும் மகிழ்ச்சியும். குர்ஆனை எல்லாரும் அமைதியாக ஓதுங்க, மெதுவாக ஓதுங்க. எத்தனை குர்ஆன் இல்லாமல் நம்ம அதை முடிந்த அளவுக்கு ஓதுங்க, உங்களால் ஏன்ற அளவுக்கு ஓதுங்க. ஆனால் அல்லாஹ்ட்ட போய் சேரும்போது அது நிரப்பமாக இருக்கணும், அது முக்கிய மக்களே. அல்லாவே எனக்கு குர்ஆனை எனக்கு தந்தான், அது எவ்வாறு என்று நான் சொல்வேன். அவன் தந்த குர்ஆனோடு நான் வாழ்கிறேன். அவனே எனக்கு அளித்தான் அந்த குர்ஆனை, அது எவ்வாறு என்று நான் நோன்பு முடிந்தவுடன் நான் பேசுவேன் மக்களே. எஜமானிடம் நேசத்தோடு நெருங்க வேண்டும். நாம் எவ்வாறு நெருங்குகிறோம் என்பதை அல்லாஹ் கவனிப்பான். என்னால் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட என் எஜமானை மறந்து வாழ முடியாது. அதுதான் எனக்கு அவன் தந்த அருட்கொடை மக்களே. அவனை ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட என்னால் மறக்க முடியாது. நான் போகும் பாத்ரூமில் கூட என்னால் மறக்க முடியாது. என் எஜமான் என்னோடு இருக்கிறான் என்ற எண்ணத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அனைவரும் அதையே நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இதை நான் சொல்லவில்லை. எனக்கு அல்லாஹ் நடத்தி கொண்டே இருக்கிறான். அதனால் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அனைத்து மக்களும் அல்லாஹ்வோடு நல்ல நேசத்தோடு வாழ வேண்டும் என்பதே என் இறைவனின் நாட்டம், அது அவனுடைய ஆசை. அது அதனால் தான் என்னை பேச வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக மக்களே, இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் பேசுவது அனைத்தும் உண்மை. என் அரசனே உங்களிடம் பேச வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். அவனோடு எல்லாரும் நெருங்க வேண்டும் என்பதே அவனுடைய ஆசை. சைத்தானை விட்டும் எல்லாரும் வெளியாக வேண்டும் என்பதே அவனுடைய ஆசை. சைத்தான் வழிகெடுத்து அனைவரையும் நரகத்தில் தள்ளிவிடுவான் என்று இறைவனுக்கு கவலை மக்களே. அதனால் தான் மக்களே இந்த மாதிரி ஏற்படுகிறது. இது ஏற்படும் என்று நான் நினைத்திருப்பேனா? நான் தொழுகையே இல்லாமல் வாழ்ந்தவள், பொடுபாக்காக எப்பாவது தொழுதவள் நான். ஆனால் என்னை ஏற்படுத்தி தந்திருக்கான் எஜமான் மக்களே. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இஸ்ராக் தொழுகை, நபீல் தொழுகை, லுஹா தொழுகை என அனைத்து தொழுகையிலும் எடுத்து என்னை தொழுக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான் என் எஜமான். கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே, அனைவரும் அல்லாஹ்வோடு நேசத்தோடு நெருங்குங்கள். நேர்மையோடு நல்ல ஒரு மனதோடு அவனை நெருங்கி அவனை உண்மையோடும் தக்குவாவோடும் தொழுகுங்கள், அமைதியாக தொழுகுங்கள். ருக்குவிலும் சுஜூதுவிலும் மெதுவாக அமைதியாக ஓதுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நம் மீது பாசம் வைத்திருக்க எஜமான் மகிழ்ச்சி அடைவான். இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தி நாம் வாழ்ந்தால் அவன் நம்மளை எவ்வாறு மகிழ்ச்சிப்படுத்துவான் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். நாம் போகும்போது நமக்கு அதனுடைய மகிமை தெரியும் மக்களே. நம்மை நேசிக்கும் அரசன் நாம் போனவொன்னு நமக்கு ஒன்றுனே தந்து நம்மளை மகிழ்ச்சி அடைய வைப்பான். இவ்வுலகத்திலேயே நம்மளுக்கு இவ்வளவு அருக்குறை
அள்ளி தந்த எஜமான் நமக்காக அமைத்து வைக்கும் சொர்க்கத்தில் எவ்வாறு நமக்கு அமைத்து வைத்திருப்பான் என்று யோசித்து பாருங்கள். இங்கேயே நம்ம இவ்வளவு இன்பங்களை அனுபவிக்கிறோமே, அங்கு போய் நாம் எவ்வளவு பெரிய இன்பங்களை அல்லாஹ் தருவான் என்பதை நினைத்து நினைத்து அனைவரும் ஆசைப்படுங்கள். அனைவரும் அல்லாஹ்வுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுங்கள். அல்லாஹ் நம்ம உலகத்துக்காக எதுவுமே ரொம்ப யோசிச்சிடாம வாழ்றதுக்கு இருக்கிறதுக்காக வாழ்கிறோம், அவ்வளவுதான். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக நல்ல பரக்கத்தாக வளர்த்து விட்டு நம்ம மற்ற பேர்களுக்கு உதவிகளை செஞ்சு நிறைய நம்மளை தேடி அல்லாட்ட வெற்றி அடையணும். அல்லாட்ட அங்கே போய் வெற்றியை பெறணும் மக்களே, அதுதான் முக்கிய மக்களே. தயவு செஞ்சு மக்களே எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாங்கள் எல்லாரும் கோவப்பட்டுறாதீங்க. தொழுகிறதுல நேரத்துக்கு வாங்க சொன்னவொன்னே போய் தொழுவுங்க, நிதானமாக தொழுவுங்க, அல்லாஹ்வை நேசத்தோடு தொழுவுங்க. அவன் பார்த்து கொண்டிருக்கிறதை பாருங்கள், உங்கள் மனக்கண் முள் கண்டிப்பாக அல்லாஹ் நம் மீது மேலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அவன் பொறுத்து சொல்கிறான், கண்டிப்பாக சொல்கிறான். எல்லாரும் அனைவரும் அதை கவனத்தில் கொள்ளுங்கள். விறுவிறு என்று அல்ஹம்துலில்லாஹ்வை ஓதாதீர்கள். ஆலிம் கூட அப்படித்தான் ஓதுகிறார்கள், அந்த மாதிரி ஓதக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சூறாவை மெதுவாக நிலைநிறுத்தி ஓதணும், மெதுவாக ஓதணும். அல்லாஹ் அதை எதிர்பார்த்து நம்மளை நேராக பார்த்து கொண்டு நமக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை முதலில் நினைவில் கொண்டு வாருங்கள். படபடவென்று ஓதாதீர்கள் மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன். சைத்தான் நம்மளை அப்படிதான் வழிகெடுப்பான். அவனுக்கு திட்டம் அவன் நரகத்துக்கு போகிறதுனால நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் அவனோட திட்டமே. அதை நம்ம வழிபாத்துக்கிட்டு இருக்கோம், உலகமே வழிபாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் உலகமே போய்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருந்து தயவு செஞ்சு தப்பிச்சிருங்க. இந்த உலகத்தில் தயவு செஞ்சு மனசை ஊன்ற விட்டுறாதீங்க. மனசை இந்த உலகத்தில் யாரும் ஊன்ற விட்டுறாதீங்க. மறுமைக்காக அனைவரும் மனதை தயாராக்குங்கள், அல்லாவிற்காக மனதை தயாராக்குங்கள். தயவு செஞ்சு நான் கத்திக்கொண்டிருக்கிறேன், தயவு செஞ்சு அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், யாரும் நரகத்துக்கு போக விடவே கூடாது என்பதுதான் என் ஆசை. இறைவனின் ஆசையும் அதுதான், அரசனின் ஆசையும் அதுதான். தயவு செய்து மூமின்களே அனைவரும் நிலைநிறுத்துங்கள். தொழுகையை நிதானமாக தொழுகுங்கள், ஓதுவதை நிதானமாக ஓதுங்கள், அல்லாஹ்வுக்காக ஓதுங்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து ஓதுங்கள். தயவு செஞ்சு மக்களே அனைவரும் நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழணும், அல்லாவே வணங்கி வாழணும், அல்லாட்ட நன்மை செய்தே வாழணும். அதுவே என் ஆசை. அனைவருக்கும் பரக்கத்தை ரஹமத்தை நிகமத்தை அள்ளி வழங்கி அல்லாஹ் அனைவரையும் அவன் கண்பார்வையை பாதுகாப்பானாக. ஆமீன். இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.